ஸோ எல்லோரும் வீட்டில் என்ன மிஷின் வச்சுருக்கீங்க? மிஷின் தான், பெடல் மட்டும் தான் இருக்கும். பெடல். இப்போ பாபின் வந்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். சரி, ஓகே. ஸோ எல்லோரும் என்ன மிஷின் வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் கிளாஸில். உஷா மிஷின் தான். உஷா, ஜனோமி, ஓகே. ஸோ ஒவ்வொரு மெஷினுக்கு வந்துட்டு த்ரெட்டு போடுறது மாறும், பட் என்கிட்ட யூஎஸ்எஸ் ஓகே பரவாயில்ல, வாங்கினதுக்கப்புறம் பழகிக்கோங்க. இப்போ நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பாபின், இதுதான் பாபின். பாபின் கேஸ் வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு பாபின் கேஸ், இது பாபின் கேஸ். அண்ட் இந்த த்ரெட்டு தான் வந்துட்டு நம்ம வைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம த்ரெட்டை கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுற்றிக்கணும், நிறைய சுற்ற வேண்டாம், கொஞ்சமாக சுற்றிட்டு. புரியலன்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பெரிய மிஷின் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? மோட்டார் மிஷின், ஜுக்கி, ஜாக், சன்சிடெக், ஆன்சர் பண்ணுங்க. ஹலோ, யார்கிட்டையுமே இல்லையா பெரிய மிஷினு? நீங்கள் நீங்கள் மைக்கில் பேசுனீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஓகே, மைக் ஓப்பன் பண்ணி பேசுங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கல, வீடியோவை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், ஃபோனை பார்க்க மாட்டேன். எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ மைக் ஓப்பன் பண்ணி பேசலாம். ஓகே, ஸோ பெரிய மிஷினுக்கு வந்துட்டு நான் எப்படி பண்ணுங்கிறத வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதில் எப்படி போடணுங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு, நூல் கீழே போடுறவங்க போட்டுக்கோங்க, தரையில் போடுறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு எனக்கு இந்த இங்கே ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இங்கே டைட் ஆகிக்குது, நூல் சுற்ற மாட்டேங்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம த்ரெட்டு சுத்தையில் இங்கே ஒன்று இருக்கும், இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு போட்டுக்கோங்க. இதில் போட்டோம்னா நம்மளுக்கு த்ரெட்டு வந்துட்டு ஒரு அளவுக்கு கரெக்டாக வரும், லூஸ் ஆயிடாது, கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இதில் போட்டு மாட்டிக்கோங்க. அண்டு மிஷினில் இது இல்லாதவங்க வைண்டர் இருக்கும், வைண்டர் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி சுற்றி வைண்டரில் மாட்டி, ஜஸ்ட்டு நீங்கள் அதை இங்கே வச்சு இந்த வைண்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்கும், அங்கே மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மெஷின் பெடல் பண்ணிங்கன்னா சுற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சுத்தையில் வீடியோ ஓகே தானே? கொஞ்சம் பேசுங்க. அந்த த்ரெட் வந்து பாபின்ல ஸ்டார்டிங் சுத்துறீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஓகே, பாபின் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக த்ரெட் எடுத்து இப்படி சுற்றிக்கணும். ஜஸ்ட்டு நார்மலாக கொஞ்சமாக சுற்றினோம்னா போதும். சுற்றிட்டோமா? ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மெஷினில் இருக்கும், மாட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓகேவா? ஓகே. ஓகே, டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்லுவேன், டோன்ட் ஹெசிடேட். ஓகே, ஸ்டார்ட். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைண்ட் ஆகுது. ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, த்ரெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக
ஈவனாக வைன் பண்ணணும், அன்ஈவனாக பண்ணிடக்கூடாது. அண்ட் எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு சுடிதாரோ ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த பாபினில் எது வரைக்கும் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபுல்லா மிஷின் காமிங்க மேம். ஓகேவா? அப்பயும் கரெக்டா தெரியலைங்க மேம். ஓகே மேம். ஓகேவா? ஓகேங்க மேம். ஜஸ்ட்டு நம்ம கையில் கொஞ்சமாக வைன் பண்ணணும். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வைன் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் வைன் பண்ணணும். ரொம்பவும் மேலே வந்துடக்கூடாது. ஏன்னா மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேஸில் உள்ளே போடையில் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த ஓட்டையில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப மேலே போட்டிங்கன்னா வந்துட்டு இதுக்குள்ளே போடவே முடியாது, இதுக்குள்ளே உள்ளே போகாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணால் போதும். ஸோ பாபினில் வந்துட்டு த்ரெட் வைன் பண்ணுறது இவ்வளோ தான். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹலோ மேம், பாபின் இல்ல. ஓகே, அதாவது எல்லா மிஷினுக்குமே ஒரே சைஸ் தாங்களா? இந்த மிஷினுக்கு ஏத்த மாதிரி சைஸ்? மெஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே ஓகே. இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி, அதாவது நம்ம மெஷினில் நீடில் போடுறோம் இல்லையா, இப்போ இந்த மெஷினுக்கு வந்துட்டு நம்ம பட்டை ஊசின்னு சொல்லி வாங்குவோம். ஸோ பட்டை ஊசினா அதுக்கேற்ற மாதிரி பாபின் தருவாங்க. இப்போ உருண்டை ஊசின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு வந்துட்டு பாபின் ஒரு மாதிரி தருவாங்க. அப்புறம் பெரிய மிஷினுக்கு வந்துட்டு இப்படி இருக்காது, அது வந்துட்டு ஒரு மாதிரி சன்னமாக இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, அதை நான் காட்டுறேன். ஸோ பெரிய மிஷினுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, இது வந்துட்டு பெரிய மிஷினோடது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இதோட இது மாதிரியே இருக்காது. பெரிய மிஷினுக்கெல்லாம் வந்துட்டு காமனாக இருக்கும். அந்த மோட்டார் மிஷின்ஸ்க்கெல்லாம் ஜுக்கி, ஜாக்குக்கு, இப்போ சன்ஜி டெக்கு, பிரதருக்கு எல்லாத்துக்குமே பெரிய மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அண்ட் சின்ன மிஷினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பாபின் கேஸுமே வந்துட்டு அப்படி தான். இதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இது வந்துட்டு சின்ன மிஷினோடது, இது வந்துட்டு பெரிய மிஷினோடது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெஷினை பற்றி ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் பட்டன் ஹவுஸில் வாங்கணும். அண்ட் பொருள் வாங்குறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடாது, பட்டன் ஹவுஸில் தான் வாங்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அண்டு கரெக்டாக வந்துட்டு இருக்காது அந்த பொருள். அண்ட் அதில் இருக்க மாதிரியே தான் இருக்குமான்னு தெரியாது. அண்டு ரேட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நான் அதை எல்லா கிளாஸ்லேயுமே சொல்லுவேன். நம்ம பொருள் வாங்கினோம்னா அது வந்துட்டு பட்டன் ஹவுஸில் தான் வாங்கணும், அங்கே வாங்குறது பெட்டராக இருக்கும். ஓகே.